சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. இதை செய்யாவிட்டால் கார்டு ரத்து செய்யப்படும். ஆசோல் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ரேஷன் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்படும். அதாவது ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வதற்கான காலக்கெடு மேலும் 2 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு இருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் திட்டத்தின் கீழ் உதவிகள் கிடைக்கும். ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இது தொடர்பான உத்தரவுகளை மத்திய அரசு வெளியிட்டாலும் அதை செயல்படுத்தும் அதிகாரம் மாநிலத்திற்கு மாநிலம் வெவ்வேறாக உள்ளது. அதாவது பயனாளிகளின் நலன் கருதி வெவ்வேறு மாநிலங்களில் இதில் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டில் நடக்கும் மோசடிகளை தடுக்க கேஒய்சி சரிபார்ப்பு உதவுகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய நிவாரணம் வழங்கியுள்ளார். ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வதற்கான கடைசி தேதி மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளின் நலனுக்காக மேலும் 2 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இகேஒய்சி செய்வது கட்டாயமாகும். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இலவச ரேஷன் வசதியை வழங்கி வருகிறது. மக்கள் அரசாங்கத்திடமிருந்து இலவச ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர். இதன் பிறகு அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின் பேரில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சலுகைகளை பெற ரேஷன் கார்டில் உள்ள ஒவ்வொரு பயனாளிக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. முன்னதாக பிப்ரவரி 28 கடைசி காலக்கெடுவாக இருந்தது. உத்தரப்பிரதேசத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காததால் அதற்கான தேதியை அரசு தற்போது நீடித்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இப்போது மே 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு யூனிட் கார்டுதாரர்களின் கேஒய்சி சரிபார்ப்பை 100% முடிக்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விநியோகத் துறையின் முறைகேடுகளை தடுக்க ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு யூனிட் மற்றும் உறுப்பினரின் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது அவசியம். பெரும்பாலான மாவட்டங்களில் இன்னும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்யப்படவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில் மே 31ஆம் தேதி வரை கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்ள அரசு கடைசி வாய்ப்பை வழங்கியுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த அப்டேட்டை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அக்கவுண்டில் வரும் 2000 ரூபாய் மொபைல் நம்பரை மாற்றுவது எப்படி? அதை சொல்லிதான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள மொபைல் நம்பரை மாற்றுவது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ரூபாய் 6000 வழங்கப்படுகிறது. இந்த பணத்தை தலா 2000 வீதம் 3 வெவ்வேறு தவணைகளில் அரசு வெளியிடுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் மொபைல் எண்ணை புதுப்பிக்க விரும்பினால் வீட்டிலேயே எளிதாக செய்யலாம். அதற்கு நீங்கள்
உங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். உங்கள் மொபைல் எண்ணை புதுப்பிக்கவில்லை என்றால் பிஎம் கிசான் திட்டத்தின் பணத்தை பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். எனவே உங்கள் மொபைல் எண்ணை விரைவில் புதுப்பிக்க வேண்டும். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் உங்கள் மொபைல் எண்ணை எளிதாக புதுப்பிக்கலாம். அதற்கு உங்களுக்கு ஆதார் கார்டு கூட தேவையில்லை. மொபைல் எண்ணை புதுப்பிக்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எளிய வழிமுறைகளை பின்பற்றவும். முதலில் உங்கள் பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிட வேண்டும். அதற்கு பிறகு கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்மர் கார்னர் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் மொபைல் எண்ணை புதுப்பிக்கும் விருப்பத்தை காண்பீர்கள். இங்கே நீங்கள் பதிவு எண் அல்லது ஆதார் எண்ணை தேர்ந்தெடுக்கலாம். உங்களிடம் ஆதார் எண் இல்லை என்றால் உங்கள் பதிவு எண்ணை பயன்படுத்தலாம். அடுத்து கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு அப்டேட் விருப்பத்தில் புதிய மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். இப்போது உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் செய்யப்பட்டுவிடும். பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் 20வது தவணை தொகை விரைவில் விவசாயிகளின் அக்கவுண்டில் வரவிருக்கிறது. அதை சரிபார்ப்பு மிகவும் எளிது. அதற்கு முதலில் பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்ல வேண்டும். முகப்பு பக்கத்தில் பிஎம் கிசான் தவணை தேதி என்ற விருப்பத்தை காண்பீர்கள். அதை கிளிக் செய்தால் ஒரு புதிய பக்கம் திறக்கும். அதில் நீங்கள் தகவலை உள்ளிட வேண்டும். அடுத்து தகவலை சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் 20வது தவணையின் தேதியை காண்பீர்கள். அது மட்டுமில்லாமல் மின் இணைப்பு கிடைக்காததால் ரேஷன் கடை திறப்பதில் தாமதம். அதாவது திருத்தணியில் திருவாலங்காடு ஒன்றியம் பொன்பாடி ஊராட்சிக்குட்பட்டது கொல்லப்பூக்கம் கிராமம். இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு 300 ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். இந்த கிராமத்தில் இயங்கி வந்த ரேஷன் கடை கட்டணம் பழுதடைந்ததால் கடந்த 1½ ஆண்டுக்கு முன் கட்டணம் இறத்து அகற்றப்பட்டது. இதையடுத்து ரேஷன் கடை அப்பகுதியில் உள்ள நூலக கட்டணத்தில் கடந்த 9 மாதங்களாக இயங்கி வருகிறது. இதற்கிடையே நூலகம் அருகே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் 2023 முதல் 2024 ஆண்டின் கீழ் 12.50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக தானியம் சேமிப்பு மற்றும் ரேஷன் கடை கட்டப்பட்டது. கடந்த மாதம் மாவட்ட நிர்வாகம் ஒப்புதலுடன் இக்கட்டணம் திறக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை ரேஷன் கடை நூலகத்தில்தான் செயல்படுகிறது. இதற்கு காரணம் புதிய ரேஷன் கடைக்கு இதுவரை மின் இணைப்பு வழங்காமல் உள்ளதால் இந்த கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் புதிதாக திறக்கப்பட்ட ரேஷன் கடைக்கு விரைந்து மின் இணைப்பு வழங்குவதற்கு மின்வாரிய துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.